என்டிஏ ஆட்சி இல்ல, என்டிஏ கூட்டணி ஆட்சி, அவனுடைய ஆட்சி, என்டிஏ தலைமையிலான ஆட்சி. இந்த கட்சி தான் அதிமுக தான் தலைமையில், அதிமுக தான் பாஸ். இங்க நானே அங்க பேசினேன் மேடையில். திராவிட இயக்கத்தின் ஆட்சி தொடர்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதிமுக தனித்து நின்று வெற்றி பெற்று உறுதியாக மிகப்பெரிய வெற்றி பெறும், வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் தேவையில்லை. திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் டிவிக்கு போற மாதிரி ஒரு இது வருது. ஆனா செல்வபெருந்தகை என்ன சொல்றாருன்னா, புறவாசல் வழியா போய் நாங்க கூட்டணி பேசணும்ன்ற அவசியம் இல்லை எங்களுக்கு, நாங்க இன்னும் திமுக கூட தான் இணைஞ்சிருக்கோன்ற மாதிரி செல்வபெருந்தகை சொல்றாரு. செல்வபெருந்தகை எப்பவுமே சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா திமுகவை காட்டிலும், திமுக இருக்கிற சட்டமன்றங்கள் அமைச்சர்களை காட்டிலும் இவர் தான் புகழ்ந்து பேசிட்டே இருப்பார். அவர் ஒரு நிலையானவர் கிடையாது. அவரும் ஒரு நிறமா, அவரும் ஒரு பச்சோந்தி மாதிரி ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கட்சியில இருப்பார். முதல்ல இதுல இருந்தார், திருமாவளவன் கட்சியில இருந்தாரு, அப்புறம் எங்க கட்சிக்கு வந்தாரு, அப்புறம் எங்க கட்சியில இருந்து திரும்ப போனாரு, அப்புறம் திமுகவில் சேர்ந்தாரு, அப்புறம் திரும்ப காங்கிரஸுக்கு போனாரு. காங்கிரஸ் இன்னைக்கு அவரை தலைவராக்கிட்டாங்க. அது ஒரு விபத்துல வந்திருக்காரு அவரு. பொதுவாகவே திமுக எப்பவுமே தனக்கு யாரும் வசப்படலைன்னா அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு, அந்த கட்சியில் இருக்கிற தன்னுடைய விரும்பிகள், தனக்காக பேசக்கூடிய தன்னுடைய அடிவரடிகள், அவங்கள வச்சுக்கிட்டு அந்த கட்சியை உடைக்க பார்ப்பார். இல்லைன்னா இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல விடுவார். அதுல செல்வபெருந்தகை இன்னைக்கு ஊதுகுழலாம் இருக்கார். இன்னைக்கு மாநில தலைவர் அவருக்கு அந்த கட்சியை வளர்க்கணும். அந்த கட்சி இவர் என்ன எப்படி நினைக்கிறார், ஏற்கனவே இருந்த சீட்டை காட்டிலும் குறையா வாங்கணும்ன்றாரா? இவருடைய காலத்தில் அதிகமான சீட்டு வாங்கி வெற்றி பெற்றா தான் இவருக்கு பேரு. அதுக்கு தான் இந்த காங்கிரசுக்கு இவர் தலைவராக நியமிச்சிருக்காங்க. இனி அப்படிப்பட்டவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி பேசுறதை இவர் பேசுறாரு. இன்னைக்கு இந்த தமிழகத்துக்குன்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க தலைமையிலிருந்து, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அவர் ஒருத்தர் யாருங்க, அவரு கிறிஸ்டோபரை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு பேசுறாரு. அதுக்கு போய் இவர் எதிர்த்து பேசுறாருன்னா எவ்வளவு தூரம் திமுகவுடைய இது பாலமா பாயுது பாருங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயின்றது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. உங்கள்கிட்ட இருந்த ஓபிஎஸ் முதல்வரெல்லாம் இருந்தாரு. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் என்னன்னா அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறாரு. முதல்வர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் நின்று நான் வெற்றி பெறுவேன், அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது உண்மையில அவருக்கு அந்த தகுதியா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் தமிழக முதலமைச்சராக அந்த கட்சி உட்கார வச்சிருக்கே அப்படின்னு எல்லாருமே அவரை இன்னைக்கு வசைபாடி கொண்டிருக்காங்க. பொதுமக்களே எந்த கட்சி அழிக்கணும்னு புரட்சித் தலைவர் சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கும் வரை அதிமுக ஓயாது ஒழியாது என்று புரட்சி தலைவர் சபதமேற்றார். நீங்க புரிஞ்சுக்கங்க, அந்த தலைவர் உருவாக்கின கட்சி. அதே மாதிரி அந்த கட்சியை வளர்த்தவர் புரட்சி தலைவர் அம்மா. அம்மாவை கொல்ல முயற்சித்தது திமுக. லாரி ஏற்றி துச்சாதன முறையில் சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னு கூட பாராம முடிய பிடிச்சு அடிச்சு பாஞ்சாலி அந்த பாரத போர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், பகடை வீச அதுல எப்படி துரியோதனன் பாஞ்சாலியை பிடிச்சு இழுத்தாங்க. அது மாதிரி பல துரியோதனன்கள் அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி முன்னாலேயே அம்மாவை சேலையை பிடித்து மேலே குத்தியும் எல்லாம் ஒரு பெண்ணின் கூட பாராமல் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அவலங்கள் அரங்கேறியது. ஒரு முதலமைச்சர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த கட்சியில அம்மா என்ன சொல்லிட்டு, அந்த சட்டமன்றம் செத்து போச்சு, திமுகவை என் தலைவன் வழியில ஒழிக்கு வரை நான் ஓய மாட்டேன்னு பாடுபட்டார். இறுதி வரை அதுக்காக தான் இருந்தார். நான் கேட்கிறேன், இந்த ஓபிஎஸ் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா இருக்கும்போது திமுகவை எப்படியெல்லாம் பேசினார், இன்னைக்கு இப்படி பேசுற அளவுக்கு போறாருன்னா, இந்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு போறாருன்னா, இன்னைக்கு அவர் போறதை பத்தியே இல்ல, இன்னைக்கு தனி மனிதனாக மாறிட்டார். இன்னைக்கு அங்க போறதெல்லாம் என்ன, அவருக்காக ஆளுகளை என்னன்னா திமுகவில் இருந்து போர்வையில் அண்ணா திமுகவில் இருந்து விலகுகிறார்கள். திமுக தொண்டர் அப்பாவே யாராச்சும் இந்த பொது மக்களை காசை கொடுத்து கூட்டிட்டு கூட்டத்தை சேர்த்து ஆளுகளை காமிப்பார். எனவே ஓபிஎஸ் அரசியல் வாழ்வு அஸ்தமடித்து விட்டது.
முடிந்து விட்டது என்பதுதான் இதன் நிதர்சனமான. இனிமேல் அந்த அவருக்கு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பச்சோந்தியை அதிமுக எங்களை நாங்க பார்த்து விட்டோம். 2021 சட்டமன்ற முதல் தொடர் கண்ணிய பேச்சு, எல்லாரையும் வாழ்த்து பேசுவது எப்பவுமே வழக்கமான ஒன்று அரசாங்கத்தை. அப்பவே ஒரு சுயரூபம் தெரிஞ்சது. அதிலிருந்தே அதிமுக தொண்டர்களும் சரி, எங்களை மாதிரி நிர்வாகிகளும் விலகிவிட்டோம். முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஆரம்பமே இவர் என்னன்னா, அது வரைக்கும் திமுக பற்றி ஒரு வார்த்தை, இவர் கட்சியின் ஒரு ஒருங்கிணைப்பாளருங்க. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எடப்பாடி தவறு பண்ணிட்டாரு, இப்படி செய்யலாமான்னு கேட்டாங்க. நான் கேட்கிறேன், ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திமுகவை ஆகா ஓகோன்னு புகழ்ந்தா சட்டமன்றத்தில் பதிவாகாதா? பதிவாகக்கூடியதை இப்படி பேசுறீங்களே. நானே போய் தகராறு பண்ணேன் அவர் கூட, எனக்கும் அவருக்கும் தகராறு. அதை எல்லாரும் வெளியே ஏற்றிட்டாரு சபாநாயகர். வெளியே போட்டி வரும், எனக்கும் அவருக்கும் தகராறு. பலமுறை தகராறு பண்ணிக்கிட்டே வர்றோம். ஏங்க நீங்க எல்லாம் ஒருங்கிணைப்பாளர்னு என் அம்மா இருந்தா இப்படி சொல்லியிருப்பீங்களா? எங்க அம்மா இருந்த இடத்துல இருக்கீங்க, ஏன்னா நீங்க என்னென்ன இப்படி பேசுறீங்க? நான் என்னத்த பேசுறேன்னு போய் பார்த்து பாருங்க. நீங்க சபாநாயகர்ல குறிப்புல இருக்கும்ல, அதுல போய் பாருங்க அப்படின்னு என்னை வாயை மூடிட்டே வந்தாங்க. எல்லாம் இன்டெலிஜென்ட் இருக்கு, கொஞ்சம் ராஜ்யம் பேசாம வாங்க, அமைதியா வாங்க, ரூமுக்கு போவோம். கலைவாணர் அரங்கத்துல இருக்குங்க, நடக்குதுங்க. அப்ப அங்க தனியா ஒரு எதிர்கட்சி தலைவருக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி இருக்காங்க, எதிர்கட்சிக்கு. அதுல போய் உட்கார்ந்துருக்கோம். அங்கேயும் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை. அப்ப எல்லாரும் அமைதிப்படுத்துங்க, பேசாம இருங்க, நமக்குள்ள ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொன்னோம். அப்பவே அவருடைய சுயவிரம அன்னையிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. அன்னையிலிருந்து திமுக நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் சரி, மாவட்ட செயலாளரும் மந்திரிகளும் இவர் என்றைக்கும் அதிமுகவை காட்டி கொடுக்கக்கூடியவர் என்பதை புரிந்து கொண்டோம். இருந்தாலும் சகிப்புத்தன்மையோடு இந்த கட்சி எப்படியாச்சும் அம்மா வழியில கொண்டு போகின்ற அடிப்படையில் தான் போனோம். ஆனா ஒவ்வொரு முறையும் இவருடைய நடவடிக்கைகள் சரியில்லாம இருந்தது. கூட இருந்தவங்களும் அப்படித்தான். அதனாலதான் முதல்ல இவர் மனோஜ் பாண்டியனையும் நம்ம வைத்தியலிங்கத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரா அப்புறம் சட்டமன்றத்தில் இவரை விட்டு பேச விடுறாரு, யார் ஐயப்பனை விட்டு பேச விடுறாரு. அப்புறம் இவரும் பேசினாரு, இவரும் அப்புறம் பேசுறாரு. ஆக இதெல்லாம் என்னன்னா, நீ முன்னால போங்க, நான் பின்னால வர்றேன், நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வர்றேன் அப்படின்னு போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு அதிமுக ஒழிக்காம விட மாட்டேன்னா, திமுகவுக்கும் உனக்கு என்னையா வித்தியாசம் இருக்கு? எனக்கு கோபம் வருது, வேண்டாம்.